தியான நிகழ்ச்சிக்கு தடை கோரி காங்கிரஸ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. விவேகானந்தர் பாறை உள்ளிட்ட இடங்களுக்கு தமிழ்நாட்டில் 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார். இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு தடை கோரி காங்கிரஸ் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் காங்கிரஸ் சார்பாக மனு ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு தடை கோரி காங்கிரஸ் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருக்கிறது. அந்த மனுவில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கு காங்கிரஸ்? பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையில தியானம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே டெல்லியில காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் சமயத்தில் அனுமதிக்க கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக சிபிஎம் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் வழக்கறிஞர்களும் இது தொடர்பாக மனு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் விவேகானந்தர் பாறையில தியானம் செய்ய வருகை தரும் பிரதமர் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்கும் நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடும் வகையில தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு அனுப்பியுள்ள அந்த மனுவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில தியானம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில வாக்கு சேகரிக்கும் உள்நோக்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவேகானந்தர் பாறை பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை தடுக்கக்கூடாது எனவும் வியாபாரிகள் கடைகளை மூட வற்புறுத்தக்கூடாது எனவும் உத்தரவிட கோரியும் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த போது பதிவுத்துறை அதை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சுற்றுலா பயணிகள் நலனை பாதுகாக்கும் வகையில் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் அல்லது உயர்நீதிமன்றம் இந்த மனுவின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரமேஷ்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.